திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 536. திரு ஆலவாய் காண்டம். பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் பகுதி 4. பாண்டிய மன்னர் கூன் பாண்டியன் இரவு முழுவதும் கடும் ஜுரநோயினால் வெப்பு நோயினால் அவதிப்பட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. நிர்மலமான சிறந்த சைவம் என்னும் பயிரினை வளர்ப்பதற்கு வேலியாக நிற்கின்ற அரசியார் மங்கையர்க்கரசி பெருமாட்டியும் அமைச்சனார் குலச்சிறை நாயனாரும் இருவர்களும் கூன்பாண்டிய மன்னரை பார்த்து, மன்னவா, காலபாசத்தையும் சுடத்தக்க இந்த நோயானது சீர்காழி நகரத்தினரும் வேத பாலகருமாக இருக்கின்ற எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானால் அன்றி வேறு யாராலும் நீக்க முடியாது என்று கூறினார்கள். பொய்யான மார்க்கத்தினராகிய ஜைனர்களின் சார்பினை விடாமல் நிற்பவரான கூன் பாண்டியனார் தம் மனைவியாரையும் அமைச்சனாரையும் பார்த்து, உங்களால் சொல்லப்பட்ட சைவர்களின் விபூதியை அவர்கள் அணிந்திருப்பதை பார்ப்பது தகுந்தது அன்று அல்லவா என்று கேட்கின்றார். சைவர்கள் ஜுரம் முதலான கொடிய நோய்களையெல்லாம் விபூதியினாலே போக்கடித்து கொண்டிருத்தல் முன்னும் பின்னும் இருக்கின்ற சுபாவம். கூன்பாண்டியனார் இளமையிலே சைவராக இருந்த காலத்தில் திருநீறு இட்டு தன் உடல் பிணி ஒழித்தலை அறிந்திருந்தார் அந்த பாண்டிய மன்னர். எனவே எத்தகைய நோய்க்கும் எத்தகைய ஜுரத்திற்கும் சைவர்கள் திருநீற்றை கொண்டே பரிகாரம் தேடுவார்கள். நீற்றப்பட்ட அனைத்தும் நீரு என்றாலும் சைவர்களின் திருநீரு அது கோமய கிரகண முதல் பஸ்மதாரணம் வரை மந்திரத்தோடு கூடிய கிரியைகளினாலே தயாரிக்கப்படுவது சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட விதிகளின்படி. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட திருநீரு என்பது ஜைனத்தைச் சேர்ந்திருந்த கூன்பாண்டியனுக்கு தகாது. ஏனென்றால் அந்த காலத்திலே இருந்த ஜைனர்களின் வழக்கம், ஜைனர்களுக்கு எதிரே திருநீறு பூசியவர் வந்தால் அது கண்டு முட்டு என்று சொல்லி அன்றைய நாள் முழுவதும் பட்டினி கிடப்பார்கள். திருநீற்றை பார்த்தாலே பாவம் என்று அதற்காக அந்த நாள் முழுவதும் பட்டினி இருப்பது ஜைனர்களின் வழக்கம். இத்தகைய துர் அபிப்பிராயமுடைய மதத்தினன் மன்னர். எனவே மற்றவர்கள் விபூதி பூசியிருப்பதையே பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட திருநீற்றை நானே உடம்பில் தரித்து அதை கண்ணினாலும் காணுதல் கூடுமோ? அது எனக்கு தகாத காரியமன்றோ என்று தன் மனைவியாரிடமும் அமைச்சரிடமும் கேட்கின்றார் கூன்பாண்டியனார். அதற்கு அவர்கள் இருவரும் மன்னனை நோக்கி, ஐயனே, நீங்கள் எப்படியாவது இந்த வியாதி நீங்கி பிழைத்தல் வேண்டுமே. திருநீற்றை பார்ப்பதே கூடாது என்று நீங்கள் சொல்வது உறுதியா, அல்லது உங்களின் வியாதி நீங்கி நீங்கள் பிழைக்க வேண்டுமே அது உறுதியா? இந்த இரண்டில் எது உறுதியானது என்று கூறினார்கள். எங்களை பொறுத்தவரை நீங்கள் எப்படியாவது வியாதி நீங்கி பிழைத்தல் வேண்டுமே என்று கூறினார்கள். அன்றைக்கு மன்னன் இருந்த அந்த நிலைமையை பார்த்து அதற்கு தக்கபடி சமயத்தை விட பிராணனே சிறந்தது. பிராணன் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எந்த வழியிலாவது முயற்சி செய்து பிராணன் போகாமல் இருக்கும்படி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் பிடிவாதம் கூடாது என்று எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு கூன்பாண்டிய மன்னவனாரும், சரி, அப்படியென்றால் அந்த பார்ப்பன சிறுவனை இந்த இடத்துக்கு அழையுங்கள் என்று கூறி அரசன் சம்மதம் தெரிவித்தார். இந்த காலத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் முதல் மந்திரியான எம்பிரான் குலச்சிறை நாயனார். உடனே புறப்பட்டு மிக வேகமாக தமிழ் விரகராகிய ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளியிருக்கின்ற திருமடத்திற்கு வந்து சேர்ந்தார். நல்ல மங்களகரமான செய்கைகளால் அலங்கரித்து அமைக்கப்பட்டிருந்த திருமடத்திற்கு வந்து சேர்ந்தார். இதற்கு முன்பு வரை எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவார திருப்பதிகங்கள் என்கின்ற அரிய ஞானாமிர்தத்தை காதினால் அதுவரை அருந்தியிருந்த எம்பிரான் குலச்சிறை நாயனார் இப்போது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருமேனியை கண்களினாலே அருந்தி
அத்திருவடிவத்தை தரிசனம் செய்து கண் பெற்ற பேற்றினை அடைந்து எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். உடனே பூந்தராய் வேந்தராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார். குலச்சிறை நாயனாரை பார்த்து திருவருள் செய்து, கொடிய ஜைன தந்திரத்தில் சிக்காமல் அதனை ஜெயித்து நிற்கின்ற மனத்தினை உடையவரே எழுந்திரும் என்று அமைச்சர் எம்பிரான் குலச்சிறை நாயனாரை நோக்கி திருவாய் மலர்ந்து அருளினார். மனம் கண்டதையெல்லாம் பற்றும் இயல்பினை உடையதாக இருக்க எம்பிரான் குலச்சிறை நாயனாரோ மனம் மறந்தும் கூட சமணர்கள் கூறும் குயுக்திகளில் பிரவேசியாமல் சைவ சித்தாந்தத்திலேயே நின்றிருந்த அந்த அரிய செய்கையை நோக்கி வென்ற சிந்தையீர் என்று அருளினார் ஆளுடைய பிள்ளையார். அதோடு எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரை குறித்து அப்பெருமாட்டியும் சுகம்தானோ என்று கேட்டருளினார் ஆளுடைய பிள்ளையார். உடனே பொருத்தமான அன்பு பொருந்திய அவர் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமானை நோக்கி, எப்பொழுதும் உம்முடைய திருவருள் உடையவர்களுக்கு என்ன குறைவு பெருமானே என்று கூறினார். மேலும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பம் சமர்ப்பிக்கின்றார் அமைச்சர் எம்பிரான் குலச்சிறை நாயனார். பெருமானே, இழிவினராகிய ஜைனர்கள் அழியவும் பாண்டிய நாடு விபூதியினால் பிழைத்தலை உடையதாகவும் இருப்பதற்காக இந்நாளிலே இந்த வைகை நாட்டை ஆளுகின்ற பாண்டிய மன்னன் மீது ஜுர வியாதி வந்துள்ளது. ஐயனே, அதனை தாங்களே நீக்கி அருளல் வேண்டும் என்று எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வேண்டிக் கொண்டார் எம்பிரான் குலச்சிறை நாயனார். இறந்து கேட்டுக்கொண்ட அன்பருக்கு அவ்வண்ணமே ஆகுக என்று அருள் செய்து மிகுதியான முத்துக்களால் ஆகிய சிவிகையின் மீது சந்திரன் தன் வழித்தோன்றலின் ஜுரத்தை நீக்குகின்றேன் என்று எழுந்தருளியது போல உண்மையான வைதீக நெறியை பாதுகாப்பவரான எம்பிரான் ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் பாண்டியனின் அரண்மனைக்குள் பிரவேசிக்கின்றார். வாசல்களிலும் எவ்விடங்களிலும் தூபங்களும் மங்கள தீபங்களும் நீரோடு கூடிய கலசங்களும் கொடிகளும் சுண்ணப் பொடிகளுமாக இருக்கின்ற இடத்தில் நெருங்க செவ்விய காக்கள ஓசை பாண்டியனினுடைய காது என்னும் புலனானது அனுபவிக்கும்படி ஜைனர்கள் என்னும் யானைகளுக்கு சிங்கம் போன்றவரான ஸ்ரீஞான சம்பந்த பெருமானார் ராஜமாளிகையை அடைந்தார். அரசன் அருகிலே இடப்பட்டிருந்த ஒப்பற்ற ஒளியோடு கூடிய மணிகள் இழைத்த ஓர் உயர்ந்த ஆசனத்திலே எழுந்தருளியிருந்தார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். பார்வையினாலே இவர்தான் அவர் என்று பாண்டியன் உணர்ந்து ஆழமான குளத்தில் பொருந்திய செந்தாமரை மலரை போல முகமலர்ச்சி பொருந்தி, பாவியேனுடைய நோயை நீக்கி என்னை தங்கள் ஊழியனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார் பாண்டிய மன்னர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை நோக்கி. எளி தொழில்களுக்கு பிறப்பிடமானவர்களாகிய சமணர்கள் பாண்டிய மன்னரின் இந்த வசனத்தை கேட்டு மனம் புழுங்கினார்கள். அரசனை பார்த்து கூறுகின்றார்கள், சாத்திரங்கள் என்ற பெரிய கடலை நீந்தி கடந்த காவலனே, மன்னனே, உங்களது உடம்பின் வலது பாகத்தில் இருக்கின்ற வெப்பு நோயை இவர் தீர்க்கட்டும். உங்களது உடம்பின் இடது பாகத்தில் இருக்கின்ற வெப்பு நோயை நாங்கள் நீக்குகின்றோம். இவ்வாறு கட்டளையிடுங்கள் என்று சொன்னார்கள் சமணர்கள். அதற்கும் அரசன் சம்மதம் தெரிவிக்க எண்ணி சம்மதம் தெரிவிக்க முயற்சி செய்தான். அதற்குள்ளாகவே சமணர்கள் தங்களது ஜைன கடவுளை தியானித்து தாங்கள் கையில் ஏந்திய மயிர்பீலி கற்றையால் அரசனினுடைய இடது பாகத்தை தடவ ஆரம்பித்தார்கள். தங்கள் கையிலே ஏந்தியிருக்கின்ற கமண்டலத்தில் நிறைந்த நீரை அரசனின் இடது பாகத்திலே வீசினார்கள். ஆனால் இவர்கள் செய்த இந்த செயல் நெருப்பிலே நெய் வார்த்தது போன்று அரசனது ஜுரம் கொதித்து மேலே எழுந்தது. அதனை சமணர்களினால் தீர்க்க முடியவில்லை. சமணர்கள் மிகவும் அவசரமாக மன்னரின் இடதுபுறத்து நோயை முதலில் தணித்து நாமே வெற்றி பெறலாம் என்று அவசரப்பட்டார்கள். ஆனால் மகாதேவருடைய அருள் சமணர்களுக்கு இல்லை. எனவே சமணர்கள் வணங்குகின்ற அருகதேவனின் வல்லபம் என்பது
பானுவின் எதிரிலே வந்த பனி போல ஆகியது. அதனால் மன்னனின் நோய் அதிகரித்ததே அன்றி குறையவில்லை. கொடியவர்களாகிய அந்த ஜைனர்கள் மிகுந்த மானம் உடையவர்களாய் செருக்கழிந்து இருந்தார்கள். உடனே பரவிய கேள்வியினை உடைய ஸ்ரீஞான சம்பந்த பெருமானார் புண்ணிய ரூபமான விபூதியை விபூதி பையில் இருந்து எடுத்தார். மன்னரை காய்கின்ற ஜுரநோயினை நீக்கும்படி நினைத்து அருளினார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் விபூதியை தம் திருக்கரத்தில் எடுத்த உடனேயே அதனை பார்த்த சமணர்கள் சொல்கின்றார்கள், இது மாய வித்தை உடையது, மாய வித்தைகளை செய்து மயக்குகின்ற மாய விபூதி இது, எனவே இதனை இடக்கூடாது என்று தடுத்தார்கள். சமணர்கள் இவ்வாறு கூறியதை கேட்டருளிய அரிய வைதீக வாரணரும் கவுனியருமான ஸ்ரீஞான சம்பந்த தேசிகர் உடனே கட்டளை பிறப்பிக்கின்றார். நம் தேவநாதனாகிய திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் எம்பிரான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரினுடைய திருக்கோயிலில் இருக்கின்ற திருமடைப்பள்ளியில் உள்ள நீற்றினை அள்ளிக்கொண்டு வாருங்கள் என்று கூறியருளினார் எம்பிரான் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான். அதனை அரசன் அறிந்து தனது ஊழியர்களை நோக்கி அவ்வண்ணமே செய்யுங்கள் என்றான். ஊழியர்களும் அவ்வண்ணமே ஆலயத்திற்குச் சென்று திருமடைப்பள்ளி சாம்பலை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதனை வாங்கி அருளினார் எம்பிரான் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான். மருந்தும் சகல மந்திரங்களும் வேதத்தால் பிரதிபாதிக்கப்படுவதும் பொருத்தமான இன்ப வீட்டினை கொடுப்பதும் போகமும் பொருளும் திருத்தமான திரு ஆலவாயினை உடைய இறைவனது திருநீரே என்று கூறி உண்ணுகின்ற இனிய அமுதத்தினை போன்ற சொற்களை உடைய திருப்பதிகம் பாடி துதிக்கின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். அவ்வாறு ஆளுடைய பிள்ளையாரால் அருளப்பட்ட திருப்பதிகம் திருநீற்று திருப்பதிகம், மந்திரமாவது நீரு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம். இவ்வாறு திருப்பதிகம் ஓதி அத்திருநீற்றை கூன்பாண்டியனின் உடலிலே இட்டு தடவுகின்றார் ஆளுடைய பிள்ளையார் தம்முடைய திருக்கரத்தினாலே. உடனே அந்த கொடிய ஜுரநோயானது தணிந்தது. கூன்பாண்டியனினுடைய வலது பக்கம், அது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திருக்கரத்தினால் திருநீறு இடப்பட்ட காரணத்தினால் வலது பக்கத்து ஜுரநோய் தணிந்து, அதோடு மட்டுமல்ல, அரசனினுடைய வலதுபுறம் செவ்விய தண்ணிய பனி நீரினால் குழைக்கப்பெற்ற வாசனை பொருந்திய சந்தனத்தை பூசிக்கொண்டால் உண்டாகும் குளிர்ச்சியைப் போல குளிர்ச்சியாக இருந்தது. தவத்தினால் உயர்ந்த பெரியவர்களிடத்திலே உண்டாகும் கோபம் ஒரு க்ஷணம் கூட இருக்காது, உடனே தணிந்துவிடும். அதுபோல பாண்டிய மன்னனின் வலதுபுறத்து ஜுரநோயும் ஒரு க்ஷணத்திலே தணிந்துவிட்டது. அது எம்பிரான் ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமானினுடைய திருமந்திர திருநீறு பட்ட மகிமையின் காரணமாக. தேன் ஒழுகுகின்ற குளிர்ச்சி பொருந்திய மலர் மாலை அணிந்த பாண்டிய மன்னவனுக்கு இழிவு பொருந்திய செய்கையினை உடைய ஜைனர்கள் கை தொடுவதால் உண்டான மிகுந்த துன்பமும், கவுனியர் பெருமான் ஆளுடைய பிள்ளையார் திருக்கரத்தினால் தொடப்பட்டதால் ஜுரம் நீங்கி ஒளிந்ததனால் உண்டான இன்பமும், அப்படி இடதுபுறம் முழுவதும் துன்பமும் வலதுபுறம் முழுவதும் இன்பமுமாக ஒரே நேரத்திலே இருவேறு உணர்ச்சிகள் உண்டாகின. உடனே வைகை நாட்டினை உடைய பாண்டிய மன்னன் சிரபுரத் தலைவராகிய எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து, ஐயனே, இந்த ஜுர நோய் சகிக்கக்கூடாதது என்று கூறி வலிய ஜைன மாசில் இருந்து நீங்கி அடியேன் உய்ய வேண்டுமானால் இந்த இடதுபுறத்து நோயையும் சுவாமிகளே நீக்கியருள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார் பாண்டிய மன்னவர். பெரியவர்களை கண்டவுடனே மந்தபக்குவத்தை உடையவர் கூட பெரியவர்களின் தரிசன விசேஷத்தினாலே பரிசுத்தர்களாவது முறைமை. அதன்படியே இங்கே அரசனும் எம்பிரான் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானை தரிசித்த விசேஷத்தினாலேயே அதுவரை தான் அனுஷ்டித்து வந்த மதத்தை அது அமன் மாசு என்று கூறுகின்றார் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். உடனே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த அரசனின் இடது பாகத்தையும் முன்னையைப் போலவே சிவபெருமானினுடைய வெண்ணிற விபூதியை எடுத்து தமது திருக்கரத்தினால் கூன்பாண்டியரின் இடது பாகத்தை தடவுவதற்கு முன்னமே பாண்டியனின் இடதுபுற ஜுரநோயும் மிக விரைவாக நீங்கியது.
மீனக்கொடியினை உடைய பாண்டியன் களங்கமற்ற விண்மணியைப் போல விளங்கினான். இவ்வாறு கூன்பாண்டியனார் தம்முடைய வெப்பு நோய் முழுவதும் நீங்கப் பெற்றார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் பெரும் கருணையினால் கூன்பாண்டியனது உடல் மாசு நீங்கி ஒளி பொருந்தியதாக ஆயிற்று. அந்த ஒரு காரணத்தினாலே சௌந்தர்ய பாண்டியன் என்று அழைக்கப் பெற்றார் இந்த பாண்டிய மன்னர். புகழி இறையவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானின் திரு நோக்கத்தாலும், அதாவது சக்ஷு தீட்சையினாலும் ஸ்பர்ஷ தீட்சையினாலும், எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் தெளிவித்த வாசக தீட்சையினாலும் தெளிவு பெற்ற கூன்பாண்டியனானவர் எம்பெருமான் திருஞான சம்பந்த பெருமானின் பொன்மயமான திருவடிகளிலே வணங்கி பஞ்சாக்ஷர உபதேசம் பெற்று அதுவரை கடைபிடித்து வந்த க்ஷமண வழியை இகழ்ந்து தான் இதற்கு முன்பு நின்ற வைதீக சைவ மார்க்கத்தை அடைந்து பரிசுத்தன் ஆயினார் பாண்டிய மன்னர். முன்பு சைவ துவேஷியாக இருந்த அந்த மன்னவர் ஸ்பர்ஷவேதிப்பட்ட உலோகங்கள் தங்கமாக மாறுவது போல எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருக்கரம் பட்டமையினால் துவேஷம் நீங்கி ஆளுடைய பிள்ளையாரின் மலரடியில் பணிந்து உள்ளபடி திருந்தி சைவனாகி சமணத்திலிருந்து அகன்று நின்றார். இவ்வாறு பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து 63வது படலமான சமணரை கழுவேற்றிய படலம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.